ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சகவ்ய விளக்கு வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க வியூவர்ஸ் நிறைய பேர். நானும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படி ஏற்றணுங்கிற ஒரு வீடியோவை நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. நான் எப்போதுமே இந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய வீட்டில் வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து வெள்ளி செவ்வாய் ஏற்றுறேன். அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். வாங்க பஞ்சகவ்ய விளக்கு வந்து எப்படி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். எல்லாமே ரெடியாக தான் வச்சுருக்கிறேன். வாங்க காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சந்தன குங்குமம் வச்சுக்குவேன் எப்போதுமே. ஃபஸ்ட் நான் வீட்டில் விளக்கேற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு வந்து எப்படி ஏற்றணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டேன். நம்ம பிராண்டு பஞ்சகவ்ய சாம்பிராணி தாங்க. இந்த ப்ராடக்ட்டை நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி தான் நான் என் வீட்டில் ஏற்றிட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்மெல்லு நல்லா இருக்குது. நல்ல யாகத்தில் இருந்த ஒரு ஸ்மெல்லு நமக்கு கிடைக்குது. அதனால் நான் பஞ்சகவ்ய சாம்பிராணியை நான் ஏற்றிட்டுருக்கேன். என் வீட்டில் நான் விளக்கேற்றி பஞ்சகவ்ய சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து பஞ்சகவ்ய விளக்கு எப்படி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க. பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கை நம்ம எடுத்து வச்சுட்டேன். நான் அங்கே சாமிக்கிட்ட வந்து கொஞ்சம் கிளார் அடிக்க இருட்டாக இருக்குது, வெளிச்சம் தெரியல. ஸோ அதனால் கீழே வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா விளக்கில் பஞ்சு போட்டுக்கிறேன். நெய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட்டியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் லிக்யூடாக ஊற்றணும். ஊற்றினா மட்டும்தான் அது நல்லா நின்று எரியும், இல்லைன்னா எரியாது. விளக்கு ஃபுல்லாக ஊற்றிக்கணும். சில பேர் எண்ணெய்லாம் ஊற்றுறாங்க. எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, நெய் மட்டும்தான் ஊற்றணும். அதுவும் லிக்யூடாக ஊற்றணும். இப்போ முருகருக்கெல்லாம் விளக்கு போடுறாங்கங்க செவ்வாய்க்கிழமை. முந்திலாம் அகல் விளக்கு போடுவாங்க வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு. இப்போ எல்லாருமே பஞ்சகவ்ய விளக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட வாங்குறவங்களே முருகருக்கு விளக்கு ஏற்றணும், பஞ்சகவ்ய விளக்கு தாங்கன்னு சொல்லி தான் வாங்குறாங்க பாக்ஸாகவே. இப்போ நான் விளக்கு ஏற்றிட்டேன். விளக்கு நல்லா நின்று எரியுங்க. குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் அது விளக்கு எரியும் நின்று. விளக்குலேருந்து வர ஸ்மெல் வந்து இந்த ஜவ்வாது பன்னீர்லாம் கலந்து கெமிக்கலோடு சேர்ந்து இப்போ நிறைய ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இது கிடையாதுங்க. வெறும் நெய்யை நிறைய ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப நேரம் கூட எரியதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் எப்போதுமே வெள்ளி செவ்வாய் நல்ல நாள் எதுக்காக இருந்தாலும் நான் இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ப்ராடக்டை வாங்கி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாமி கும்பிட்டுருக்கையிலே சித்திக்கும் வந்துட்டான். சரி, அவனுக்கும் சாமி கும்பிட சொல்லிவிட்டு தம்பிக்கு சந்தனம் வைக்கணுமா? கண்ணை முடிக்கும். விளக்கு இப்படி தான் ஸ்டார்டிங்கில் நல்லா பிடிச்சி எரியும். ஃபஸ்ட்டு எப்படி எரிஞ்சது பார்த்தீங்களா? இப்போ வந்து எப்படி எரியுதுன்னு பாருங்கள். விளக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி எரியும். எரியவே ஸ்மெல் நல்லா வருங்க, சூப்பராக இருக்கும். எவ்வளோ விளக்கு ஃபுல்லாகவே நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் ஊற்றுவாங்க. நம்ம விளக்குக்கு ஏற்றுற மாதிரி, வீட்டில் உள்ள விளக்குக்கு ஏற்றுற மாதிரியே நல்லெண்ணெய் கலப்பெண்ணெலாம் ஊற்றுறாங்க. இந்த விளக்குக்கு வந்து ஆயில் ஊற்றுனா இதை மாதிரி விளக்கு எரியாது. நின்று வேணால் எரியும், பட் ஆனால் பாதிலேயே அணைஞ்சிடும் விளக்கு. நீங்கள் நெய் ஊற்றுனா மட்டும்தான் இந்த விளக்கில் வர ஸ்மெல்லே நம்ம நெய் ஊற்றுறதுல தான் வரும். நான் எதுக்கு வீடியோவை இப்படி கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருக்கிறேன்னா, பாஸ் கொடுக்காம வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டினியூவாகவே ஓடிட்டே தான் இருக்குது வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து எந்நேரமும் அணையலாம். அது அணைஞ்ச கையோடு வர்ற அந்த புகை
அதை காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப பிடிச்சி நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அந்த ப்ராடக்டையே சேல் பண்ணவே ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் வேணும்னா கீழே வந்து நம்பர் தர்றேன், கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராடக்ட் டெலிவரி பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு டெலிவரி எப்போதுமே ஃப்ரீ டெலிவரி தான். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு டெலிவரி ஃப்ரீ டெலிவரி மட்டும்தான் பண்ணுறேன். அடுத்தடுத்து நம்மக்கிட்ட கஸ்டமர் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க ப்ராடக்டை. இந்த விளக்கு வந்து எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நெய்யில் குழப்பி மைய மாதிரி சில பேர் இட்டுக்கிறாங்க. நானுமே இட்டுப்பேன். ஸோ இப்படி தாங்க பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஏற்றணும். தெரியாமல் கூட யாரும் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா இந்த அளவுக்கு விளக்கு எரியாது. நெய் ஊற்றி பண்ணுங்கள். நெய்யை வந்து நல்ல லிக்யூடாக உருக்கி அதுக்கப்புறம் ஆற வச்சு விளக்குல ஊற்றுங்க. ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து புது புது வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதை வந்து பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய ஃப்ளோர் கிளீனர், அப்புறம் வந்து கஞ்சிஸ்டி கற்பூரம், இந்த மாதிரி பஞ்சகவ்யத்தில் செஞ்ச எல்லா ப்ராடக்ட்டையும் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலர் வாட்ஸ்அப் பண்ணலாம். நாங்கள் அதுக்கு வந்து டோர் டெலிவரி தான் பண்ணுறோம், ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணுறோம். அதுவும் ஃபஸ்ட்டு டெலிவரி எப்போதுமே நான் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி தான் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுற முறை இதுதாங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து ஏற்ற தெரியாதவங்க, விளக்கெல்லாம் பாதிலேயே அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இதை மாதிரி ஏற்றி பாருங்கள், சூப்பராக எரியும் விளக்கு. அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.